முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் வருவாய்த்துறையின் சேவைகள் மக்களை விரைந்து சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் மேலும் ஒரு நடவடிக்கையாக 17 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவில் 5 புதிய வருவாய் கோட்டங்கள் மற்றும் 16 புதிய வருவாய் வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் தொழில் நிறுவனங்களின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட ஏதுவாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான புதிய தொழில் கொள்கை உருவாக்கப்படும் என்றும் சட்டமன்றத்தில் இன்று அறிவித்ததற்கும் சட்டப்பேரவையில் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இதே அவையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 110 திட்டத்தின் கீழ் ஒன்றை கொண்டு வந்தார்கள். அம்மா திட்டம் என்று வருவாய்த்துறையிலே ஒரு புதிய மறுமலர்ச்சி கொண்டு வந்து ஒரு கிராமத்துக்கும் தேடி போய் மாவட்ட அலுவலர்கள் வட்ட அலுவலர்கள் அவர்கள் குறையை தீர்த்து வைக்கிற வகையிலே அம்மா திட்டத்தை அறிமுகப்படுத்தி தேடி உங்களுக்கு பட்டா நிலுவையா, உங்களுக்கு குடும்ப அட்டை நிலுவையா, உங்களுக்கு உணவு அட்டை நிலுவையா, எது நிலுவை, எது வருவாய்த்துறையிலே உங்களுடைய பற்றாக்குறை என்று தீர்த்து வைக்கிற அந்த அம்மா திட்டத்துக்கு இன்றைக்கு மணிமகுடம் சூட்டுகிற வகையில் இந்த கோட்டமும் இந்த வட்டங்களும் அமைந்திருக்கிறது. இந்திய ஜனநாயக அரசியல் நிர்வாக வரலாற்றில் மக்கள் அரசு இயந்திரங்களை, அரசு அலுவலகங்களை நாடி சென்றதை மாற்றி உண்மையான மக்களாட்சியின் பண்பை தமிழ்நாட்டு மக்கள் நுகருகிற வாய்ப்பை மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் முதலாக அரசு மக்களை தேடி செல்லுகின்ற நிர்வாக நிலையை மாற்றி காட்டிய உத்தம தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடைசியில் இருக்கின்ற குடிமகனுக்கு செல்ல வேண்டும் என்ற நல்ல திட்டத்தை, நல்ல சிந்தனையோடு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த வருவாய்த்துறையில் புதிய சகாப்தம் படைத்திருக்கிறார்கள். தமிழகத்தை ஆசியாவின் எஸ்எம்இ கேபிட்டலாக, சிறு குறு நிறுவனங்களின் தலைநகராக உருவாக்குவதற்கு அதை எடுத்து அதன் வழியாக ஒரு ஆராய்ச்சி செய்து தமிழகத்தின் போட்டித்திறனை எஸ்எம்இ துறையில் உயர்த்தி உலகத்தின் எஸ்எம்இ கேபிட்டலாக தமிழகத்தை உருவாக்க மிகச்சிறந்த வழிவகுக்கக்கூடிய ஒரு ஆய்வை அறிவித்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒன்றிருக்கக்கூடிய இந்த வருவாய்த்துறையில் சிறப்பேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் புதிய 16 வட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர்.